அப்படி உங்களுக்கு இது மாதிரி தோணுதுன்னா ஒரு சுப்ரீம் பவர், யூனிவர்ஸ், கடவுள் இல்ல இந்த உலகத்தோட ரொம்ப மிகப்பெரிய பவர் இருக்குல்ல, அது என்ன அப்சர்வ் பண்ணுது, என்ன பாக்குது, அது என் லைஃப்ல எல்லா வித்தையும் அச்சீவ் பண்ண உதவி செய்யும். அப்ப என்னால உறுதியா சொல்ல முடியும், நீங்க லைஃப்ல எதனால மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இந்த ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இந்த நம்பிக்கை நம்ம லைஃப்ல எல்லாத்தையும் அச்சீவ் பண்றதுக்கு உதவி செய்யக்கூடும். நானும் என்னோட லைஃப்ல ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் பார்த்திருக்கிறேன், அதிகமா கஷ்டப்பட்டிருக்கிறேன், ஏகப்பட்ட ஆக்ஷனும் எடுத்தேன், அதிகமா நான் விஷயத்தை குறித்து டென்ஸ்டாவும் இருந்தேன், கவலைப்பட்டேன். ஆனா எனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சு வந்தப்போ, இந்த ஸ்டெப்ஸை பத்தி தெரிய வந்தப்போ, அப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. நான் கொஞ்சமா நான் என்னுடைய பிலீஃப், யூனிவர்ஸ் மீது என்னோட இருக்கிற நம்பிக்கையை லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னோட லைஃப்ல 100% எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு. ஏன்னா பல தடவை நான் பார்த்திருக்கிறேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசுறப்போ, அப்ப சில விஷயங்களை நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க. லைக் ஆக்ஷன் எடுக்கிறது, உடைக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் அதை பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் பேசுறாங்களோ. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸ் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இதன் மூலமா நீங்க உங்களோட லைஃப்ல எதனால அச்சீவ் பண்ணலாம். அண்ட் இது 100% ஷார்ட்டான ஃபார்முலா. நீங்க இதை 100% லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உங்களை நிறைய பேர் பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களோட லைஃப்ல அடாப்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, அண்ட் ரொம்ப நாளா பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிருக்காது. சோ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு. இதுல அப்படி நீங்க இந்த 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா எதையும் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டியே வராது. வெல், அது லைஃப் பார்ட்னர் அட்ராக்ட் பண்றதோ, இல்ல பணத்தை அட்ராக்ட் பண்றதோ, ஜாப் அட்ராக்ட் பண்ணமோ, இல்ல எக்ஸாம் பத்தியோ, வெல் அது ஹெல்த் பத்தியோ, இல்ல எதை பத்தினாலும் இருக்கலாம். ஃபார்முலா வேற இதுதான். அப்படி இந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்ப நான் கேரண்டியா சொல்றேன், நீங்க உங்களோட லைஃப்ல எதனால மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. இதை புரிஞ்சுக்க இந்த வீடியோ ரொம்ப கவனமா பாருங்க. அண்ட் உங்களுக்கு நான் செய்யற வேலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சோ வாங்க ஆரம்பிக்கலாம். சோ இடத்தை விட முதல் ஸ்டெப் வந்து டிசையர், அதாவது ஆஸ்கிங், அதாவது கேட்கறது. அப்படி உங்களுக்கு இந்த விஷயத்தை குறித்து கிளியரா இல்லனா உங்களுக்கு என்ன தேவைன்னு, அப்ப யூனிவர்ஸ் எனக்கு என்ன கொடுக்கும். அதிகபட்ச ஆட்கள் இதுல ரொம்ப கன்ஃபியூஸா இருப்பாங்க, எனக்கு எக்ஸாக்ட்லி என்ன தேவைன்னு. அதாவது உங்களோட டெஃபினிஷன் ரொம்ப கிளியரா இருக்காது. நிறைய பேர் பொதுவா என்ன நினைப்பாங்கன்னா, நான் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். இப்போ லைஃப்ல சக்சஸ்க்கான டெஃபினிஷன் இருக்குல்ல, இது ஒவ்வொரு நபருக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். லைஃப்ல சக்சஸ்க்கான டெஃபினிஷன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு வர மாதிரி இருக்கலாம். இப்போ ஒரு நபர் வந்து ரோட்ல ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்காரு, அவரோட சக்சஸோட டெஃபினிஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மார்க் ஜக்கர்பர்க் அண்ட் பில் கேட்ஸோட டெஃபினிஷன் வித்தியாசமா இருக்கும். சோ உங்களுடைய டெஃபினிஷன் என்ன, நீங்க இதை ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும், எக்ஸாக்ட்லி எனக்கு சக்சஸ்க்கான அர்த்தம் என்னன்னு. இப்போ வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு சக்சஸ்க்கான அர்த்தம் ரொம்ப பணம் சம்பாதிக்கிறதா இருக்கலாம், உங்களுக்கு சக்சஸ்க்கான அர்த்தம் இருக்கலாம் எனக்கு ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு, எனக்கு ஒரு பெரிய கார் இருக்கணும். சோ உங்களுடைய அந்த டிசையர், ஆசை இருக்குல்ல, நீங்க அந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்க போறீங்களா, அதுல வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கார் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு என்ன கார் வேணும்னு, என்ன கலரா இருக்கணும், எந்த பிராண்ட் காரா இருக்கணும், அதை பத்தி இன்னும் டீடைல் தெரிஞ்சிருக்கணும். அது எவ்வளவு சிசி வரும், அதோட மதிப்பு என்ன, அதோட பிரைஸ் என்ன, இந்த எல்லா கிளாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ முதல்ல நீங்க இதுக்கு நேரத்தை செலுத்துங்க. உங்களோட லைஃப்ல உங்களுக்கு என்ன தேவை, அப்படியே நீங்க இதுல கிளியரா இருந்தீங்கன்னா அப்ப இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மேனிஃபெஸ்டேஷன் process இருக்குல்ல, அதை நீங்க ஆரம்பிக்கலாம். சோ முதல் ஸ்டெப் வந்து கேட்கணும், வித் கிளாரிட்டி, டிசைர் இருக்கணும். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் வந்து உங்களுடைய எமோஷன்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா அஃபர்மேஷன் டெக்னிக் இருக்கு, விஷுவலைசேஷன் டெக்னிக் இருக்கு, வாட்டர் டெக்னிக் இருக்கு, பாத்தீங்கன்னா விஷன் போர்டு இருக்கு, இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா டெக்னிக்ஸ் பத்தியும் டீடைலா வீடியோ வரப்போகுது. சோ பார்க்கிறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்பவே. சரியா? இப்போ நீங்க எந்த டெக்னிக்னால யூஸ் பண்ணுங்க. ஆனா இப்போ விஷயம் என்னன்னா, நீங்க அந்த டெக்னிக்க பண்றப்போ உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, இதுதான் செகண்ட் ஸ்டெப். உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, இதுல உங்களோட எமோஷன்ஸ் இருக்குல்ல, உங்களோட ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா 99% ஆட்கள் யாருக்கெல்லாம் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யலையோ அவங்க இந்த செகண்ட் ஸ்டெப்பை தான் மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க அஃபர்மேஷன் எழுதுறப்போ, விஷுவலைசேஷன் எழுதுறப்போ, எந்த டெக்னிக் பண்றப்போ அவங்களுக்குள்ள எமோஷன்ஸே இருக்காது. இப்போ எமோஷன்ஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, எனக்கு வந்து ஒரு கார் தேவை, ரொம்ப சூப்பரான கார். சோ இப்போ நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க, ஏன் இதற்கு அந்த கார் வந்து டெலிவரி ஆயிடுச்சு, அது எவ்வளவு அழகா இருக்குது, நீங்க அதுக்குள்ள உட்கார்ந்து ஓட்டிட்டு இருக்கீங்க, அந்த ஸ்டீரிங் மேல உங்களோட கை இருக்குது, அந்த ஃபீல் வந்து யார் பண்ணுவாங்க. சோ இங்க என்னன்னா நீங்க ஃபீல் பண்ணணும், அந்த விஷயம் வந்து எனக்கு ஆல்ரெடி கிடைச்சிருச்சுன்னு. இந்த உள்ளுக்குள்ள இருந்து ஒரு உணர்வு வருதுல, அதுதான் பாத்தீங்கன்னா பொதுவா அதிகபட்ச மக்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யல, லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யலன்னு. ஆனா இவங்க ஃபீலிங்ஸ் ஆட் பண்ணப்போ இந்த முழு ப்ராசஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. இப்போ மூணாவது ஸ்டெப் வந்து ரொம்ப பிரமாதமான ஸ்டெப். அது என்னன்னா பிலீவ் பண்ணணும். பிலீவ் எந்த விஷயத்தை குறித்து பண்ணணும், எதை குறித்து நம்பணும். உங்களோட நம்பிக்கை எதை குறித்து இருக்கணும்னா, நீங்க அந்த விஷயத்தை குறித்து டிசர்வ் பண்றீங்க. உங்களோட நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, நீங்க அந்த விஷயத்தை ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டீங்க. இந்த எல்லா பிலீஃபும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அன்டில் உங்களுக்கு இந்த நம்பிக்கை வராத வரைக்கும், நான் இதை டிசர்வ் பண்றேனா, நான் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியுமா இல்ல பண்ண முடியாதா, இந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா உங்களால பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு நபர் வந்து ரொம்ப பிடிக்கும், நீங்க அவர் உங்களோட லைஃப்ல அட்ராக்ட் பண்ணணும்னு விரும்புறீங்க. இப்போ உங்களுக்கு உங்களுக்குள்ள வந்து என்ன உணர்வு வருது, அட அவங்க வந்து ரொம்ப செமையான ஆளு, ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க, அவங்க எப்படி என்கிட்ட வருவாங்க, நான் எப்படி அவங்களை வந்து என்னோட லைஃப்ல அட்ராக்ட் பண்ண முடியும், எனக்கு தெரியல நான் வந்து அவங்கள டிசர்வ் பண்றேனா இல்லையான்னு, அதுக்கு லைக் ஆனவனா
பண்ணோம்னா இல்லையான்னு தெரியல. சோ உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இப்போ உங்களுக்கு salary தேவை, ஆபீஸ்ல இன்கிரிமென்ட் தேவை. இப்போ நீங்க வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த மெசேஜ் கொடுக்குறீங்க, தெரியல எனக்கு இந்த salary கிடைக்குமா இல்லையான்னு. நான் வந்து அவ்வளவு வேலையும் செய்யறதுல மத்தவங்க செய்யற மாதிரி. சோ உங்களுக்கு குள்ள இருக்கிற நம்பிக்கை இருக்குல, அப்படி அதுவே வீக்கா இருந்துச்சுன்னா அப்போ manifestationோட process நடக்காது. ஏன்னா இது ஃபீலிங்கோட கனெக்டடா இருக்குல. உங்களோட ஃபீலிங்குக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு, உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரதுல ஒரு உணர்வு. அப்படி உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் நிஜமாவே இதை டிசர்வ் பண்றேன்னு, நான் இதை அச்சீவ் பண்ணியே தீர்வேன்னு, அப்படிங்க அந்த விஷயத்தை அச்சீவ் பண்றதை யாராலும் தடுக்க முடியாது. சோ இந்த பிலீவ் என்ற ப்ராசஸ்க்கு ரொம்ப கவனம் செலுத்தணும். நாலாவது பார்ட் என்ன, நிறைய பேர் இதையும் மிஸ் பண்ணிடுறாங்க. நாலாவது விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டட் ஒரு மித்தம் கூட இருக்கு. நான் வந்து அப்படியே நினைச்சனாலே நடந்துருமா, என்ன அச்சீவ் ஆயிடுமா என்ன, அதுக்கு வெறும் யோசிக்கிறதுனால எப்படி நடக்கும். சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அப்படி ஆக்ஷன் எடுக்கலாம் எப்படி நடக்கும்னு. இப்ப சாப்பாடு உங்க எதிர்க்க இருக்குது, நீங்க வேற யோசிக்கிறதுனால அந்த சாப்பாடை வந்து சாப்பிட முடியுமா? நீங்க அந்த சாப்பாடை அட்ராக்ட் பண்ணலாம், வேற ஒருத்தர் அதை சமைச்சிருப்பாரு, அதை வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. ஆனா அந்த சாப்பாடை நீங்க தானே சாப்பிடணும், அதுக்கான எஃபோர்ட் நீங்க தான் செய்யணும். சோ கவனம் வச்சுக்கோங்க, நீங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஜர்னில போகிறப்போ நீங்க ஏகப்பட்ட வழிகளை அட்ராக்ட் பண்றீங்க, ஏகப்பட்ட அவென்யூஸ் அட்ராக்ட் பண்றீங்க. இதன் துறை நீங்க பல விஷயத்தை உங்களுக்கு பக்கத்துல கொண்டு வர முடியும். அதாவது நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க வந்து டிசைரும் பண்ணிட்டீங்க, அதாவது நீங்க கேட்கவும் செஞ்சிட்டீங்க, உங்களுக்குள்ள ஃபீலிங்ஸும் இருக்குது, அது அடைவன்ற நம்பிக்கையும் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கான முழு வழியும் காமிக்குது. உங்களுக்கு ஒரு வழியை காமிக்கும், அதுல வந்து நீங்க போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து நான் ஹெல்த்தி ஆகணும்னு, நான் வந்து ஃபிட் ஆகணும்னு. இப்ப திடீர்னு வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்றப்போ அமேசான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரன்னிங் ஷூஸ் வந்து காமிக்கப்படும். சோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் வந்து கிடைக்கும், அட இங்க வந்து ரன்னிங் ஷூஸ் இருக்கப்பானு. இது எனக்கு அவசியமா இருக்கலாம், ஏன்னா நான் ஃபிட்னஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் ஜாகிங் பண்ணணும், அதுக்கு வந்து வாக்கிங் போகலாம். சோ இப்போ இந்த ஆக்ஷன் யார் எடுப்பாங்க? இங்க பாருங்க, அதுக்கு நீங்க அந்த ஷூவை வாங்கணும்னு சொல்லல, என்ன வாய்ப்பு இருக்கு உங்ககிட்ட ஷூ ஆல்ரெடி இருக்கலாம். ஆனா இந்த ரிமைண்டர் வந்து யூனிவர்ஸ் கொடுக்குது, நண்பா நீ நட ஒரு ஷூவை போட்டு போன்னு. சோ இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெவ்வேறு வழிகளை உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு ஜாப் தேடுறீங்க, இப்போ திடீர்னு உங்களோட நண்பர் வந்து கால் பண்றாரு, நான் சொல்றாரு என்னோட கம்பெனில வந்து ஒரு ஜாப் ஓபனிங் இருக்குடானே, நீ அப்படி விரும்பினா சிவியை ஃபார்வர்ட் பண்ணு. இப்போ இந்த சிவியை யார் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அந்த ஜாபோட இன்டர்வியூக்கு யார் தயாராகுவாங்க, அது வந்து நீங்க செய்வீங்க. இங்க யூனிவர்ஸ் வந்து உங்க கிட்ட வரைக்கும் அந்த மெசேஜ் கொண்டு சேர்த்துருச்சு, எனக்கு ஒரு ரெக்வயர்மெண்ட் இருக்குதுன்னு. இந்த வழி நீங்க போறதுக்கான முறை இருக்குதுல, யூனிவர்ஸ் வந்து அதுவே காமிக்கும். நீங்க வந்து அதை பத்தி அதிகமா கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா நீங்க அந்த வழியில போகணும். அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நான் உட்காந்துட்டே இருப்பேன், நான் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன், விஷயம் வந்து அதுவே நடந்துரும், அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆயிடும், அது உங்க எதிர்க்க முளைச்சு வராது. நீங்க தான் அதை செய்யணும். சோ இது வந்து நம்மளுடைய நாலாவது ஸ்டெப். இப்போ அஞ்சாவது ஸ்டெப் என்ன, அஞ்சாவது ஸ்டெப்ல நீங்க அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ணுவீங்க. சோ இந்த ரிசீவ் பண்றதுக்கான ஸ்டெப் இருக்குல, இது வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் இதுல முதல்ல வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், நீங்க அதை ரிசீவ் பண்றதுக்கு டிசர்வ் ஆனவர்னு. ரெண்டாவது விஷயம், நீங்க ஆல்ரெடி உங்களோட லைஃப்ல எத்தனை விஷயங்களை குறித்து தேங்க்ஃபுல்லா இருக்கீங்க, நீங்க உங்களோட லைஃப்ல ஆல்ரெடி விஷயங்கள் இருக்குல்ல அது குறித்து தேங்க்ஃபுல்லா இருக்கீங்களா, உங்களுக்குள்ள அதுக்கான கிராட்டிட்யூட் இருக்குதா, நீங்க உங்களுக்குள்ள இருந்து உணர்றீங்களா என்னோட லைஃப்ல எல்லா விஷயமும் நல்லா போயிட்டு இருக்குன்னு, நீங்க ஏற்கனவே பாசிட்டிவாக உணர்றீங்களா உங்களுடைய எக்ஸிஸ்டிங் லைஃப் குறித்து. இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குதுல, அப்படி நீங்க ஆல்ரெடி அதை குறித்து சந்தோஷமா நல்லா உணரலனா அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அபிடன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இல்ல. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட இது சொல்ல, இப்படி உங்ககிட்ட பணம் இல்லனா நீங்க அதை வந்து விரும்புங்கன்னு. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி உங்ககிட்ட ரொம்ப மோசமான சினாரியோ இருந்தாலும் அப்ப நீங்க கடவுளுக்கு இந்த விஷயத்தை குறித்து வந்து தேங்க்ஃபுல் சொல்லலாம். இவ்வளவு மோசமான சிச்சுவேஷனுக்கு பிறகு எனக்கு சாப்பாடு நேரத்துக்கு கிடைச்சிருது, சோ நீங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் விஷயத்தை குறித்து தேங்க்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்க இந்த ரிசீவிங் மோடுக்குள்ள எப்போ வர முடியும்னா, எப்ப நீங்க இந்த தேங்க்ஃபுல்னஸ் மோட்ல இருக்கீங்களோ, இந்த கிராட்டிட்யூட் மோட்ல இருக்கீங்களோ, அதுவும் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை குறித்து. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த விஷயத்தை வந்து ரிசீவ் பண்றப்போ அப்ப நீங்க திரும்பவும் எப்படி உணர்வீங்க, அண்ட் நீங்க அந்த விஷயத்தை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இங்க பாருங்க, எந்த மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னில இவ்வளவு மனசார நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ, அஃபர்மேஷன் பண்றீங்க, ரைட்டிங் பண்றீங்க, விஷுவலைசேஷன் பண்றீங்க, ஏகப்பட்ட விஷயம் பண்றீங்க, ஆனா அதை எப்படி நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க வந்து லைஃப் பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணணும்னு விரும்புறீங்க, ஆனா அந்த லைஃப் பார்ட்னருக்கான மரியாதை கொடுப்பீங்களா, உங்களை வேல்யூ பண்ணுவீங்களா, ஒரு ஜாப்ல சேரணும்னு விரும்புறீங்க, சோ அந்த ஜாப் இருக்குல அதன் கூட உங்களோட வேல்யூவை உங்க வர்க்க ஜஸ்டிஃபை பண்ண தயாரா இருக்கீங்களா. இப்போ நீங்க இந்த எல்லா ஈக்குவேஷனை உருவாக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க ஆக்சுவலி இத ரிசீவ் பண்ணுவீங்க. फ्रेंड्स, இப்போ சொன்ன இந்த 5 ஸ்டெப்ஸ் இருக்குல, இந்த 5 ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமானது. அப்படி நீங்க இத சிம்பிளிசிட்டியுடன் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனா எதனா ஒரு முறையில உங்களோட மைண்ட்ல எதனா ஒரு விதமான டவுட் இருந்துச்சுன்னா, அப்படி நீங்க இந்த 5 ஸ்டெப்ல எதனா ஒரு ஸ்டெப்பை வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இந்த முழு ப்ராசஸோட பாத்தீங்கன்னா தடங்கல் ஆயிருது, அண்ட் உங்களால எதுவுமே அட்ராக்ட் பண்ண முடியாம போயிடும். சோ இதனால தான் பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பேருந்து நிறைய பேருக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. சிம்பிளான விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க, முதல்ல கேளுங்க, அதுக்கப்புறம் அதுக்குள்ள உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆட் பண்றது ரொம்ப அவசியம். பிறகு பிலீவ் பண்ணுங்க அண்ட் அதன் மீது ஆக்ஷன்ஸ் எடுங்க, அண்ட் அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணிடுங்க. இது எவ்வளவு சுலபம். ஆனா இங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, அட இவ்வளவு பெரிய சக்சஸை எப்படி அச்சீவ் பண்ணுவேன், இந்த ப்ராசஸ் நடக்குமானே வந்து அவங்க கவலைப்படுறாங்க. இங்க பாருங்க, இங்க முக்கியமான விஷயம் வந்து உங்களுடைய ஹானஸ்டி, உங்களுடைய பாசிட்டிவிட்டி, உங்களே நெகட்டிவிட்டி இருந்து தள்ளி வச்சுக்கிறது. அப்பதான் உங்களால விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இந்த 5 விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க எந்த விஷயத்தினால மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஐ அம் ஷூர் அபௌட் இட், நீங்க அதை கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க. சோ இப்போ முதல் ஸ்டெப்
எடுப்போம். உங்களுடைய டிசைர் என்ன, உங்க கிளாரிட்டி என்ன, யோசிச்சு அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல எல்லா மக்கள் கூட ஷேர் பண்ணுங்க. இத நிறைய பேர் படிப்பாங்க, நிறைய பேரோட எனர்ஜி இதுக்கு வரும். சோ இந்த ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் முடிங்க. அண்ட் கூடவே ஃப்ரெண்ட்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷனை பத்தி இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது. அது எதையும் வந்து மிஸ் பண்ணாம பார்க்க நம்மளோட சேனலுக்கு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.